நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கென ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களிடம் ஆதார் அட்டை இருக்கா? அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் சரியாக பின்பற்றினால் எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்லாமல், கூடுதல் டாக்குமெண்ட் எதுவும் இல்லாமல் வெறும் ஒரு சில மணி நேரத்திற்குள் 50,000 வரை லோன் வாங்க வாய்ப்பிருக்கிறது. உங்களிடம் இதற்கும் ஆதார் ஆவணங்களை வைத்து எளிமையாக ரூ. 50,000 வரை கடன் பெற ஒரு சிறப்பு திட்டத்தை இந்திய அரசாங்கம் அறிமுகம் செய்துள்ளது. இதை எப்படி வாங்குவது என்று பார்க்கலாமா? இந்திய அரசாங்கம் மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர். இந்த வரிசையில் இந்திய அரசாங்கம் சமீபத்தில் அறிமுகம் செய்த நலத்திட்டம் பிரதான் மந்திரி ஸ்வநிதி யோஜனா திட்டம். இந்த சிறப்பு நலத்திட்டம் மூலம் தான் இந்திய அரசாங்கம் தற்பொழுது ஆதார் அட்டையை வைத்து ரூ. 50,000 வரை கடன் வழங்கி வருகிறது. பிரதான் மந்திரி ஸ்வநிதி யோஜனா திட்டம் கீழ் சிறு மற்றும் குறு தொழில் செய்ய விரும்பும் பொதுமக்களுக்கு உதவும் விதமாக அறிமுகம் செய்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் எப்படி ரூ. 50,000 கடனிற்காக விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை இந்த பதிவின் மூலம் காணலாம். பிரதான் மந்திரி ஸ்வநிதி யோஜனா திட்டத்தின் மூலம் ரூ. 50,000 வரை கடன் பெற உங்களிடம் ஆதார் அட்டை மட்டும் இருந்தால் போதும். ஆதார் ஆவணத்தை வைத்து கீழ்வரும் நிபந்தனைகளை சரியாக பின்பற்றினால் எளிமையாக கடன் பெறலாம். சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் சிக்கல்களை சமாளிக்க ரூ. 50,000 வரை இந்த சிறப்பு திட்டத்தின் மூலம் கடன் வழங்கப்படுகிறது. முதற்கட்டமாக இந்த நலத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் நபருக்கு ரூ. 10,000 வரை கடன் வழங்கப்படும். இந்த கடனை குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த நபர் திரும்ப செலுத்த வேண்டும். அப்படி சரியான நேரத்தில் இந்த திட்டத்தின் கீழ் பெற்ற தொகையை திரும்ப செலுத்தாவிட்டால் உங்களுக்கு கூடுதல் கடன் கிடைக்கும். அடுத்த தொகையாக அந்த நபரால் ரூ. 20,000 வரை கடன் வாங்க முடியும். சரியான நேரத்தில் இந்த கடனை நீங்கள் திருப்பி செலுத்திவிட்டால் உங்களுக்கு அடுத்த தொகையாக ரூ. 50,000 வரை எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்லாமல் ரூ. 50,000 கடனாக வழங்கப்படும். இந்த கடன் நம்பிக்கையின் பெயரில் வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கடன் தொகையை பெறுவதற்கு உங்களிடம் சரியான அப்டேட் செய்யப்பட்ட ஆதார் அட்டை மட்டும் போதும். சரி, இந்த நலத்திட்டத்தின் கீழ் எப்படி கடன் பெறுவது என்பதை பார்க்கலாமா? தொழில் முனைவோர் உங்கள் ஆதார் விவரங்களை ஏதேனும் ஒரு அரசு வங்கிக்கு செல்ல வேண்டும். அங்கு நலத்திட்டத்திற்கான விண்ணப்பங்களை கேட்டு வாங்கி தகவல்களை நிரப்பி சமர்ப்பிக்க வேண்டும். http://pmsvanidhi.government.in/login/3rd loan term என்ற பக்கத்திற்கு செல்லுங்கள். கடன் பெறுவதற்கான விண்ணப்பத்தை சரியாக நிரப்புங்கள். அதை சரியாக நிரப்பினால் மட்டுமே வங்கியில் இருந்து கடன் பெற முடியும். அடுத்து உங்கள் ஆதார் தகவல் அப்டேட் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆதார் தகவல் அனைத்தும் பிழை இல்லாமல் இருக்க வேண்டும். ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் உங்களிடம் இருப்பது நல்லது. இந்த விஷயங்களை பின்பற்றி ஆதார் அட்டையை வைத்து ரூ. 50,000 வரை கடன் பெற முடியும். இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் கவர்மெண்ட் அறிவிப்புகள், அனைத்து உண்மை அறிவிப்புகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.